கதையின் தலைப்பு நம்பிக்கையின் இசை. ஹரி சிறுவனாக இருந்ததிலிருந்தே புல்லாங்குழல் வாசிப்பதில் மிகவும் விருப்பம் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் தவறு செய்ததால் அனைவரும் சிரித்ததால் அவன் இசையை முழுவதுமாக நிறுத்திவிட்டான். ஒரு வெயில் நாளில் ஹரி தனது தோட்டத்தில் சோகமாக உட்கார்ந்திருந்தபோது ஒரு சிறிய கிளி ஹரி வாசித்த புல்லாங்குழல் டியூனை மெதுவாக நகலெடுத்தது. தனது பழைய டியூனை கேட்டதும் ஹரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. கிளி சத்தம் போட்டு, "ஏன் வாசிப்பதை நிறுத்தினீர்கள்? அதை மீண்டும் கேட்க நான் காத்திருக்கிறேன்" என்று கேட்பது போல் தலையை சாய்த்தது. ஹரி பெரு மூச்சு விட்டான். அன்று எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தார்கள். நான் இனிமேல் வாசிக்க விரும்பவில்லையோ என்று கூறினான். கிளி அருகில் வந்து, "சிரிப்பவர்களுக்கு இசையின் உண்மையான அர்த்தம் தெரியாது. இதயத்தில் உணர்பவர்களுக்கு மட்டுமே தெரியும்." ஹரி மெதுவாக புல்லாங்குழலை உதட்டில் வைத்து ஒரு மெல்லிய ஸ்வரத்தை வாசித்தான். அதிசயமாக கிளி அந்த ஸ்வரத்தை சரியாக திருப்பிச் சொல்லி ஒரு அழகான எதிரொலியை உருவாக்கியது. அந்த சிறிய பகிரப்பட்ட இசை ஹரியின் இதயத்தில் ஒரு பெரிய இனிமையான நம்பிக்கையை ஏற்படுத்தியது. சில நொடிகளில் ஹரி தனது முழு இதயத்துடன் புல்லாங்குழலை வாசிக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு ஸ்வரத்திலும் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினான். கிளி மகிழ்ச்சியாக உற்சாகப்படுத்தி தலையை ஆட்டியது. "பார் ஹரி, உன் இசை இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது" என்று சொல்வது போலிருந்தது. அந்த நாள் முதல் ஹரி தனது இசை ஆர்வத்தை கைவிடவே இல்லை. கிளியின் கனிவான வார்த்தைகளை எப்போதும் நினைவில் வைத்திருந்தான். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், உங்கள் ஆர்வம் மறைந்துவிடாது, நீங்கள் மீண்டும் முயற்சிக்கும் தருணத்தில் அது திரும்பும்.